ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒரு பெண் உன்னை ஏமாற்றுகிறாள். அதாவது உன்னிடம் நன்றாக பழகிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காகவே அவள் உன்னோடு பழகுவதாகவும் மற்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அவள் எல்லா இடத்திலேயும் உதவி செய்கிறதாகவும் உன்னிடம் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் அவள் உன்னிடமிருந்து சில விஷயத்தை எடுக்க முயல்கிறாள். அவளை நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் நம்பாதே. ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு அத்தனை விஷயத்தையும் காட்டுகிறேன். ஆனால் நீங்கள் எதையுமே நம்பாமல் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எதற்காக அனைவரையும் நம்புகிறீர்கள்? நம்பி 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 ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீங்கள் உங்களையே நீங்கள் இழப்பதற்காகத்தான் முடிவெடுக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். காலங்களை போட்டு எல்லா நாளும் நமக்கு இப்படித்தான் நடக்கும், நம் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கக்கூடாது. அதே சமயம் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை கொடுக்க நினைக்கிறார்கள் என்ற பட்சத்தில் அவர்களை முழுமையாக ஐயோ நம்முடைய வாழ்க்கையில் இவர்கள் அனைவரும் தவறுதலாகவே செய்கிறார்களே, நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கெடுக்கவே பார்க்கிறார்களே என்பதை நினைக்காமல் அவர்களுக்கு எப்படி பாடத்தை கொடுக்க வேண்டுமோ அப்படி பாடத்தை கொடுக்க முயற்சி செய்யுங்கள். காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே இருக்கிறது. நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்ற பட்சத்தில் உங்களை அடிக்க பார்க்கிறார்கள். அதுவே நான் இருக்கிறேன் என்று சொல்பவர்கள் உங்களை கவிழ்க்க பார்க்கிறார்கள். ஆக மொத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாகவே நடக்கவில்லை. ஆனால் இதற்கு பிறகு நான் ஒரு முடிவை மட்டும் எடுத்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்திலேயும் வெற்றிகள் கிடைக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் யார் உங்களுக்கு துரோகத்தை செய்கிறார்களோ, யார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உங்களுக்கு தேவையில்லாமல் கஷ்டத்தை கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கவிழ்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அனைவருக்கும் மத்தியில் உங்களை நான் வாழ வைப்பேன். உங்களுடைய தெருவில் இருக்கும் நபரிடம் நீ நன்றாக பழகுவாய். அவர்களிடம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில கதைகளையும் எடுத்து கூறுவாய். அதையும் சரி 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 என்று கேட்டுவிட்டு வாழ்க்கையில் அவர்கள் என்னென்னலாம் உனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது எல்லா விஷயத்தையும் செய்வதற்காகவே அவர்கள் மிகப்பெரிய இடத்தில் மிகப்பெரிய விஷயத்தை செய்கிறார்கள். கண்மணி, உன்னை இங்கு யாரும் ஒரு நிமிஷம் கூட நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் நீ நினைக்கிறாய் என்பதற்காக மற்றவர்களும் அதே மாதிரி தான் நினைப்பார்கள் என்பது தவறுதானே? நீ எப்பொழுதும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் அதை வைத்துக்கொண்டு நான் நினைக்கிறேன் மற்றவர்களும் இதே தான் நினைப்பார்கள் என்று கூறுவது மிகப்பெரிய தவறாகத்தானே இருக்கிறது. உன்னுடைய நல்ல விஷயத்திற்காக, உன்னுடைய நல்ல மனதிற்காக சொல்கிறேன். உன்னை பற்றி இங்கு யாரும் எப்பொழுதும் சிந்திப்பது அல்ல. உன்னை பற்றி இங்கு யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் நீ நல்லவள்தான் என்று புகழ்வதும் இல்லை. உன்னிடமிருந்து ஒரு விஷயத்தை வாங்கி கொண்டு அதை ஊர் முழுக்க பரப்புவதற்காகத்தான் தயாராக இருக்கிறார்கள். அதுவும் யார் என்றால் உன் தெருவில் இருக்கும் பெண்தான். எப்போ பார்த்தாலும் அவள் எனக்கு நல்லதுதான் செய்வாள், அவள் என்னுடைய தோழி, நான் சொல்ல விஷயத்தை அவள் வெளியே கொண்டு போக மாட்டாள் என்ற மாதிரியான விஷயத்தை எல்லாம் பேசுகிறீர்கள். ஆனால் என்ன நடந்தது? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அத்தனை விஷயமும் நீ யாரிடம் சொன்னாயோ அவர்களால் தான் வெளியேவும் போனது. புரிந்ததா? எல்லோரையும் நல்லவர்கள்
என்று நினைத்து உன்னையே இப்பொழுது ரோட்டுக்கு கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார்கள். இதுதான் உன்னுடைய நண்பனா, உன் தோழியா? பார்ப்பார் இன்னும் என்னென்ன விஷயத்தை எல்லாம் செய்ய போகிறார்கள் என்று. நான் ஆரம்ப காலத்திலேயே இதை செய்யாதே, அதை செய்யாதே, இந்த விஷயம் செய்யாதே, அந்த விஷயம் செய்யாதே என்று உனக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் நீ காதில் வாங்கினாயா என்ன? காதில் வாங்கவில்லையே. ஒவ்வொரு நாளும் அழுத்தமாக நான் இப்படித்தான் இருப்பேன் என்றல்லவா சொன்னாய். இப்பொழுது நன்றாக மாட்டிக்கொண்டாயா? போக போக இன்னும் நிறைய விஷயத்தை நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் உன்னை அனைத்து விஷயத்திலும் இருந்து காப்பாற்ற முடிவெடுத்துத்தான் நான் உன்னிடம் வந்து சில விஷயத்தை இதெல்லாம் நடக்கிறது, இந்த பெண் தான் சொல்கிறார் என்பது வரைக்கும் உனக்கு நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். தங்க பிள்ளையே, உன்னுடைய இன்பமும் துன்பமும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. உனக்கு மட்டும்தான் உன் வாழ்க்கை சம்பந்தம். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யாரும் எதுவும் நினைக்கவில்லை என்ற மாதிரியாக எதையுமே நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கைக்கு அனைத்திலேயும் நான் இருக்கிறேன். அனைத்திலேயும் உனக்கு சகலங்களையும் கொடுக்க நான் இருக்கிறேன். உனக்கென்ன சாயி, என் வாழ்க்கையை பற்றி கவலையா என்று நீ கேட்கலாம். கவலைதான். நீ எடுத்துக்கொண்டாலும் சரி, எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலைதான். உன்னை இங்கு அனைவருக்கும் பிடிக்கும் என்று நினைத்தால் அது உன்னுடைய தவறு. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அனைவரும் ஏமாற்றுகிறார்கள். உன்னை எல்லோரும் உன்னுடைய குணங்கள் தெரிந்து உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உன்னுடைய குணங்கள் தெரிந்தே உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் பார். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் நீ ஒரு சின்ன பிள்ளை போலத்தான் இருப்பாய் என்பதை அவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் நினைப்பது முற்றிலேயும் நீ நன்றாக இருக்க மாட்டாய், நீ உன் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கக்கூடாது என்பதுதான். ஆனால் நான் எடுத்திருக்கும் ஒவ்வொரு முடிவு நீ நன்றாகத்தான் இருக்க வேண்டும், நீ நல்லபடியாகத்தான் உன் வாழ்க்கையை கடத்த வேண்டும் என்பது. உன்னுடைய குடும்ப நியாயம் உன்னை தவிர வேறு எப்படி வெளியே போனது? நீ எல்லோரையும் நம்பியதினால் மட்டும்தான் அனைவரும் உன் குடும்ப நியாயத்தை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். இனிமேலாவது சுதாரி. தோழியோ தோழனோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், வாழ்க்கையில் யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், உன்னுடைய வாழ்க்கையில் யாரிடமும் எதையும் பகிராதே, யாரிடமும் எதையும் சொல்லி அழாதே. ஏனென்றால் உங்களுக்கு பாதுகாப்பு மனிதர்கள் அல்ல, தெய்வங்கள்தான். அதை இங்கு புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கை இங்கு செழிப்பாக மாறிவிடும். இங்கு நிறைய பேர் புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் கஷ்டமான சூழ்நிலைக்குள் வாடிக்கொண்டு இருக்கிறீர்கள். நிச்சயம் உனக்கு நான் பெரும் அளவுக்கு உதவிகள் செய்வேன். கூடிய விரைவாக நல்லது நடக்கும். உன்னை யாரெல்லாம் அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானங்கள் படுத்த வேண்டும் என்றெல்லாம் நினைத்தார்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் அப்பப்போ என்னென்ன விஷயத்தை தவறாக நினைத்தார்களோ அது எல்லாமும் சரியாக நடக்கும். ஓம் சாய்ராம்.